வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கணவருக்கு தெரியாமல் நடிகை ஸ்ரீதேவி செய்த அந்த விஷயம், போட்டு உடைத்த பிரபலம், இதெல்லாம் நடந்திருக்கிறதா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க தெரிஞ்சுக்கலாம். இந்திய சினிமாவில் மறக்க முடியாத நட்சத்திரமாக ஜொலித்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. தனது திரை வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்து முன்னணி நட்சத்திரமாக விளங்கினாங்க. ஸ்ரீதேவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதிகம் அறிந்தவர்கள் குறைவு. பொதுவாக அமைதியான சுபாவம் கொண்ட அவங்க சக நடிகர்கள் நெருங்கி பழகுவது கிடையாது. சிறுவயது முதலே ஸ்ரீதேவி நன்கு அறிந்த நடிகை குட்டி பத்மினி தான். தற்போது ஸ்ரீதேவியினுடைய வாழ்க்கை குறித்து சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவரது பேட்டிகள் இணையதளத்தில் கவனம் பெற்று வருகிறது. அந்த பேட்டியில் ஸ்ரீதேவி புகழ்பெற்ற சமயத்தில் பல படங்களை நடித்து லட்சக்கணக்காக சம்பாதிச்சாங்க. அப்போது மகள் கட்டுப்பாட்டை மீறி சென்று விடுவாரோ என்று அஞ்சிய ஸ்ரீதேவியினுடைய தாய் மாலை நேரங்களில் அவங்க வெளியே செல்வதை தடுக்க ஒயின் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஒயின் கொடுத்து விட்டு உடல் ஆரோக்கியத்திற்காக 8 மணிக்கே தூங்கிவிடு என்று கூறினாங்க. இது ஸ்ரீதேவியினுடைய அம்மா செய்தாங்க என்றாலும் அது தவறான வழிமுறை என்று குட்டி பத்மினி சுட்டி காட்டியிருக்கிறாங்க. காலப்போக்கில் ஒயின் இல்லாமல் ஸ்ரீதேவி இருக்க முடியல. ஒயின் அவரது வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக மாறிட்டதாக குட்டி பத்மினி தெரிவித்திருந்தாங்க. ஸ்ரீதேவியை பார்த்தால் அவருடைய மகள் சகோதரி போலவே தோன்றுவாங்க. எப்போதுமே அழகாக இருக்க வேண்டும் என்பதில் ஸ்ரீதேவி உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகம். அழகு குறைந்து விட்டால் மார்க்கெட் இருக்காது என்றும் தன்னை பற்றி எல்லோருமே எப்போதுமே பாராட்டி பேச வேண்டும் என்று ஸ்ரீதேவி விரும்பினாங்க. இதனாலே அவங்க ஏராளமான பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து சிகிச்சை பெற்று வந்தாங்க. லண்டன்ல இருந்து ஒரு பிரபலமான பிளாஸ்டிக் சர்ஜர் மூலம் ஸ்ரீதேவி அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டாங்க. அவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒருவர் தன்னிடம் தெரிவித்த குட்டி பத்மினி கூறினாங்க. ஸ்ரீதேவி தன் மூக்கை மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்தாங்க. கன்னங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாங்க. அவற்றை தனது கணவருக்கு தெரியாமல் லண்டனில் ஷாப்பிங் செல்வதாக கூறிவிட்டு கடுமையான உணவு கட்டுப்பாட்டை ஸ்ரீதேவி பின்பற்றியிருக்கிறாங்க. ஸ்ரீதேவி அவங்க 2 மகளுடன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இருவருமே அதிக செலவு செய்ததாக கேள்விப்பட்டதாக குட்டி பத்மினி தெரிவித்திருக்கிறாங்க. பல சொத்துக்களை விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதற்கு செலவுகளும் போனி கபூர் படங்கள் தயாரிக்க பயன்படுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலவே ஸ்ரீதேவிக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டது. இதற்கிடையே ஸ்ரீதேவியுடைய சகோதரி லதாவுக்கும் இடையே சொத்து தகராறு ஏற்பட்டது. ஒரு வகையில் லதா செய்தது தவறல்ல. ஒரு முறை மருத்துவமனையில் லதாவை சந்தித்த போது, நீ செய்த தவறு இல்லையா, இவை அனைத்துமே அவளால் சம்பாதிக்கப்பட்ட அல்லவா நான் கேட்டேன். அதற்கு லதா, ஸ்ரீதேவி போனி கபூரை முழுமையாக நம்பி அவங்க செல்லும் இடங்களெல்லாம் கையெழுத்துறாங்க, அப்புறம் நான் என்ன செய்வது என்று பதிலளித்தாங்க. ஒரு வகையில் இது உண்மைதான். ஸ்ரீதேவி சம்பாதித்த சொத்துக்களாவே ஒரு சகோதரி பாதுகாக்க நினைத்தது தவறு கிடையாது. சென்னையில் ஸ்ரீதேவிக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தது. அனைத்துமே இழக்கப்பட்டது. இறுதியில் சிஐடி நகரில் உள்ள வீடு மட்டுமே எஞ்சியிருந்தது. பலமுறை ஸ்ரீதேவி காசோலை வழங்க சிக்கினாங்க. அனைத்துமே செய்தித்தாள்களை படிக்கும்போது பயந்து ஸ்ரீதேவி இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு யோசித்த போது தான் அவருடைய கணவர் அனைத்துமே தீர்த்து வைத்தார். 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை ஸ்ரீதேவி பாதிக்காமல் கணவர் பார்த்து கொண்டார் என்று குட்டி பத்மினி கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.